ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதிரியான ஒரு சிம்பிளை நீங்க வரைஞ்சு வச்சுக்கலாம். இதை நீங்க ஒரு பென்ல, ஒரு பேப்பர்ல நார்மலா ஒரு பேப்பர் எடுத்து அதுல அழகா இந்த மாதிரி ஒரு சிம்பிள், ஒரு ஸ்கெட்சோ இல்ல திக் மார்க்கர்லயோ இப்படி எழுதி அதை நீங்க வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். சைக்கோ சிம்பாலஜி மாதிரி ஆர்கேஞ்சல் மைக்கேல் எனக்கு பாதுகாப்பு. சப்போஸ் நீங்க ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ பயமாவே இருக்கு, ஏதோ நடந்துருமோ, இவங்க நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயமே இருந்துட்டே இருக்கு, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. சம்டைம்ஸ் தூங்க முடியல என்னால ராத்திரியில, எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளை வரைஞ்சிட்டு ஆர்கேஞ்சல் மைக்கேல 3 முறை கூப்பிட்டுட்டு இந்த சிம்பிளை மடிச்சு இல்ல ஓபன் பண்ணி உங்க தலகாணி கடியில வச்சுட்டு படுத்துக்கோங்க. ஒரு பாதுகாப்பு கவசம் நம்மள சுத்தி இருந்துட்டே இருக்கும். 3 முறை ஆர்கேஞ்சல் மைக்கேல் பேரை சொன்னால் வந்துருவாங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு துணையா இரு, நீ செய்யக்கூடிய இந்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துக்கலாம். சம்டைம்ஸ் எனக்கு ராத்திரி படுக்கும்போது அழுத்துற மாதிரி இருக்கு சொல்லுவாங்க சில பேரு. நீங்க கூட அன்னைக்கு பசங்க சொன்னாங்க, எனக்கு ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கு, கண்ணை திறக்க முடியல, பேசுறேன் பேச முடியல, பக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்புறேன் முடியல அப்படிலாம் ஒரு விதமான ராத்திரியில லேட்டா வர்றது, அந்த டைம்ல நம்ம கூட ஏதாவது ஒன்று வந்திருக்கும், அப்போ நம்மளால தூங்க விடாம தடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த சிம்பிள் நம்ம மைக்கேல கூப்பிட்டு அந்த இடத்துல இருக்க சொல்லி தினமும் எனக்கு ஒரு பாதுகாப்பா நீங்க இருங்க, எந்த தீய சக்தியும் என்ன அண்ட விடாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த சிம்பிளை நீங்க பார்க்கும் விதமாக எங்கேயாவது ரூம்ல ஒட்டி வச்சாலும் சரி, இல்ல உங்க தலையணைக்கு அடியில அது போட்டு வச்சாலும் சரி, எப்பவுமே எனக்கு பாதுகாப்பா இருக்குங்க அப்படின்னு ஒரு பேப்பர்ல சிம்பிளா பேப்பர்ல வரைஞ்சு 3 முறை பேர் சொல்லி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ அதை கேட்டு அந்த பேப்பரை தலைக்காணி அடியில வச்சுக்கோங்க. பாதுகாப்பா நிம்மதியா தூங்குவீங்க.